ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் எப்பவும் பண்ணுற உருளைக்கிழங்கு வறுவலோடு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 3 விசில் வச்சுருந்தேன். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நம்ம தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். நான் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை பட்டாணியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் தோல் உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுமாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பொரியல், சாதம், ரசம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.